வணக்கம், உங்கள் லைஃப் ஃப்ரெண்ட் டேபிள்லேருந்து நான் உங்கள் சிஜு, இது உங்கள் விஜய். இன்றைக்கி சிவா இல்லை, அதனால தான் நாங்கள் பண்ணுறோம். வேறு வழி இல்லை. அவர் வந்து அங்கே ஒரு என்ன பிஸ்னஸ் விஷயமாக துபாய் போயிருக்காரு. ஸோ நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாங்க. அடுத்த வீடியோவில் அவர் என்ன கண்டிப்பாக இருப்பார். இப்போ நம்ம வந்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள களக்காடு பக்கத்தில் உள்ள நம்பி மலை தான் நம்ம வந்து என்ன வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போயிட்டுருக்கக்கூடிய ரூட்டு தான் இது. ஆனால் போகக்கூடிய ரூட்டில் அந்த மலையை பார்க்கக்கூடிய ஒரு என்ன இது நமக்கு என்ன கிடச்சிருக்கு. நீங்கள் பாருங்கள் அந்த வியூவை எப்படி இருக்குன்ட்டு. நாங்கள் அதை வந்து என்ன நேச்சுரலாக பார்க்க முடியல, எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் என்ன கமெண்டில் என்ன போட்டுருங்க. சரியா, நம்ம என்ன மேலே போவோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டோம். இதை பாருங்கள், இதான் நம்ம வந்து கீழே உள்ள இடம். இதுக்கு மேலே இன்னும் போனோம். ஆனால் இங்கேயே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள். மேலே அப்படி என்ன காட்டுங்க எப்படி இருக்குன்ட்டு. சரி, உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இடம் திருநெல்வேலியில் இருக்குங்கிறது நமக்கே என்ன பெருமை தான். ஏன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ காடெல்லாம் இருக்கும் போச்சுலையும் இந்த ஒரு இடம் அவ்வளோ ஒரு என்ன இயற்கை காட்சியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அமேசான் காடு மாதிரியே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கே பார்த்தாலும் தண்ணியும் காடுமா, மரத்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்ட்டு. நம்மளால் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இறங்கல நாங்கள் இப்போ என்ன ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி இந்த இடத்துல என்ன உட்காந்துருக்கோம். இப்போ நம்ம கீழே நிறைய இடம் நம்ம காட்டணும். அந்த இடத்துலலாம் நாங்கள் பேசுனதை விட இந்த தண்ணி சவுண்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்து. ஸோ அது உங்களுக்கு சரியாக கேட்க வாய்ப்பில்லை. முடிஞ்சால் என்ன இயர்ஃபோன் என்ன யூஸ் பண்ணிக்கிடுங்க. இது ஒரு ரிக்வஸ்ட் தான், என்ன கன்ஃபார்ம் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே இருக்கோம். இப்போ மேலே போனோம். இன்னும் நாங்கள் என்ன வந்த தூரம் மாதிரியே இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது. ஸோ என்ன கைடு தான் சொன்னார், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே போனேன் அப்படின்னாங்க. சரி, நம்ம கைடுகிட்ட கேட்போம், இந்த இடம் எப்படி இருக்குது எல்லாம் சொல்லுங்கள். இந்த இடம் 100% வந்து இல்லை இருக்குது. கண்டிப்பாக பார்த்தாலே தெரியுது. ஆமாம் ஆமாம். வேறு இப்போ நீங்கள் மேலே இதுக்கு மேலே நீங்கள் போனோம்ல, எப்படி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு மேலே போகிறதுக்கு இன்னும் கேள்விப்படி இருக்குது. ஆனால் நம்ம போய் பார்ப்போம். ஆனால் உங்களுக்கு போக இஷ்டம் இல்லை? இஷ்டம் இருக்குது, ஆனால் நாக்கு தள்ளிட்டா தான் கொஞ்சம். அது எனக்கு நல்லாவே தெரியுது, உங்களுக்கு நாக்கு தள்ளிட்டு. சரி, நம்ம போய் பார்ப்போம்.
நம்ம இப்போ மேலே போய்ட்டு வந்தாச்சு. மேலே நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில், வேறு லெவலில் இருந்திருக்கும் இடம். உண்மையில் என்ன குளிக்கணும், ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா இந்த இடம் உண்மையில் வேறு லெவலான ஒரு இடம் தான். உண்மையில் ட்ரெக்கிங் மாதிரி தான். ஏன்னா எங்களுக்கே மேலே ஏற முடியவே இல்லை, ஏறவே முடியலை. எப்படியும் என்ன கஷ்டப்பட்டு மேலே போய்ட்டோம், ரிட்டன் என்ன கீழே வரமிச்சா ஈஸியாக வந்துட்டோம். நீங்கள் வாங்க, உண்மையிலே நல்லாயிருக்கும். ஒரு என்ன குறைஞ்ச பட்ஜெட்டில் உண்மையில் ஒரு சூப்பர் இடம் தான் இது உண்மையில். சரி, நம்ம கைடு என்ன கேட்போம், எப்படி இருந்து? நல்லா இருந்து. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்கேன். அதுக்கு முன்னே நின்றுங்க மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.